Hello everyone, welcome to Tamil Aspirants Club. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் அண்ட் இஸ்ரோ இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கான ஒரு பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அஸ்திரம் பேட்ச். இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம். ஸோ நாளிலிருந்து இந்த பேட்ச் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் இஸ்ரோவோட எக்ஸாம் டேட்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து செப்டம்பர் 21 சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 40 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு எம்டிஎஸ் வரப்போது. எம்டிஎஸ் எப்படி ஜான் இருக்குது. ஸோ எம்டிஎஸ்க்கு நல்லாவே டைம் இருக்குது. பட் இந்த இஸ்ரோ எக்ஸாம் நம்ம கொடுக்க போகிறோம்னா முதல்ல எந்தெந்த டாபிக்ஸை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கேற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃப்ரேம் பண்ணணும் ஒன்று. அதே மாதிரி இப்போ இந்த பேட்சில் ஜாயின் ஆனவங்க இதுக்கப்புறம் இவங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, முதல்ல எங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும், இப்போ நீங்கள் ஒரு டெலிகிராம் சேனல்ஸ் ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். முதல்ல நம்ம எப்படி ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இல்லை இங்கிலீஷ்க்கான வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஜேபியில் வந்து இங்கிலீஷோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் இருக்குது. மற்ற போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ இங்கிலீஷில் அந்த ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தா கூட இந்த ஆர்டர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங்ஸ் இருக்குது, அப்புறம் சினோனிம்ஸ் அண்ட் அப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அப்புறம் நமக்கு எரர் ஸ்பாட்டிங், இந்த ஆர்டரில் தான் நமக்கு வருது. பட் இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேப்பர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணனால இவ்வளோ தான் நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் நம்ம பிளானர் போட்டும் போதும் கிராமருக்கு பேரலாக நீங்கள் வொக்காபுலரி பார்க்குற மாதிரி தான் நாங்கள் பிளானரும் போட்டிருக்கோம். ஸோ நம்ம பிளானரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இது மோர் தென் சஃபிஷியன்ட். அடுத்து இப்போ ஜேபிஏல வந்து இங்கிலீஷ்ன்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து 100 கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ் இருக்குது, பாக்கி வந்து 50-50 பிரிஞ்சு வரும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வைடாக தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவே அசிஸ்டண்ட்டில் இங்கிலீஷ் இருக்க பார்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து சொன்ன மாதிரி இந்த வொக்காபுலரி பார்ட், ஸ்பெல்லிங்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சினோனிம்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸை கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போதே ஆண்டனிம்ஸ் அண்ட் சினோனிம்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தான் நம்ம முடிப்போம். ஸோ மறுபடியும் நம்ம பிளானரை அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். அடுத்து ரீசனிங் பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து இந்த 6 டாப்பிக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறது பெட்டர். ஸோ அடுத்து நம்ம இருக்கக்கூடிய இந்த 120 டேஸ் பிளானர் முதல் 40 நாளில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இஸ்ரோக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம முடிப்போம். அண்ட் முடிக்கக்கூடிய சிலபஸ் நம்ம எம்டிஎஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்களை பாக்கி இருக்கக்கூடிய மொத்த சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்ம டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதனால் அடுத்து இந்த 6 டாபிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்து பை போஸ்ட் பார்க்கணும். ஜேபிஎல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் சீரீஸ் இந்த மாதிரியான ரீசனிங் டாபிக்ஸ் வந்து அதிகமாக அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கோடிங், டிகோடிங், மோஸ்ட்லி இந்த விஷுவல் பேஸ்டான இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. அடுத்து வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக்கில் தான் இருக்கும். ஜேபியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அது அரித்மெட்டிக்காக தான் இருக்குது. ஆனால் அசிஸ்டன்ட்லோட பேட்டர்ன் பார்க்கும்போது மட்டும் நமக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து டாபிக்ஸில் வந்து வருது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய டைமில் நம்ம ஏன்னா மேக்ஸோட கிராஷ் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக டைவ் பண்ணி இப்போ நம்ம போக போகிறதுல இருக்கக்கூடிய டைமில் எம்டிஎஸ்க்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு டைம் கம்மி தான். ஸோ அதனால் கிராஷ் கோர்ஸ் வச்சுட்டு அது கம்ப்ளீட் பண்ண போகிறோன்றனால இட் இஸ் டூவபிள். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இந்த டாபிக்ஸ் தான் நமக்கு அதிகமாக வந்திருக்கு. இந்த டாப்பிக்கை ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம மெட்டீரியலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆப்குள்ளே வந்துடும். அண்ட் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி முடிச்சிருங்க, அதோட பாலிட்டி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி. இந்த 3 ஏரியாவிலேருந்து நமக்கு அதிக கொஷின்ஸ் வருது. இந்த 3 ஏரியா தாண்டி இப்போ ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் நம்ம லாஸ்ட்டாக வச்சுப்போம். அது லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துப்போம். சப்போஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணனாலும் நம்ம பிரச்சனை இல்லை. அதாவது இஸ்ரோக்கு முன்னாடி எம்டிஎஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம முடிச்சிடும். பட் இஸ்ரோக்கு முன்னாடி நம்ம இந்த டாபிக்ஸை மெயினாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துப்போம். அண்ட் இந்தியன் பாலிட்டியில் இந்த இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது ப்ரீவியஸ் கொஷின்ஸை பார்க்கும்போது இந்தந்த டாபிக்ஸ் தான் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த அஸ்திரமோட பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இதில் சில டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அது முதல்ல கிளாரிஃபை பண்ணிடுறேன். நம்ம கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கலான்ட்டு நான் இருக்கேன். இப்போ நான் அஸ்திரம் வாங்குறதுக்கும் கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் ஒரு வித்தியாசமும் கிடையாது. கம்ப்ளீட் கோர்ஸில் என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதுதான் அஸ்திரமில் இருக்கும். அஸ்திரமில் கொடுக்குறது தான் கம்ப்ளீட் கோர்ஸில் இருக்கும். அப்போ ஏன் நம்ம அஸ்திரம்னு ஒன்று தனியாக கிரியேட் பண்ணணும்? இப்போ நம்ம கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்குறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா ஓனாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்கள தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. சில பேர் 2027 2028 டார்கெட் பண்ணி படிக்கிறவங்களாம் இந்த கோர்ஸ் வாங்குறாங்க. நிறைய பேர் கால் பண்ணி நான் காலேஜ் செகண்ட் இயரில் இருக்கேன், நான் 2028 தான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த கோர்ஸ்ன்றது யார் வேணால் வாங்கி எப்போ வேணால் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வர நாங்கள் பார்க்க மாட்டோம். பட் இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், அடுத்து ஒரு 120 நாளில் இந்த மொத்த கோர்ஸையும் நீங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு டார்கெட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பிளானர் போட்டோம். அது கூட தான் நமக்கு இஸ்ரோ எக்ஸாமும் வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி தான் இந்த பேட்ச்ன்றது ஒன்று கொண்டு வந்தோம்.
ஸோ இந்த கோர்ஸ்குள்ள ஜாயின் பண்ணக்கூடியவங்கள நாங்க எப்படி பார்ப்போம்னா, இவங்க எல்லாருமே இந்த எம்டிஎஸ் எக்ஸாம டார்கெட் பண்றாங்க. இந்த எம்டிஎஸ் எக்ஸாம்க்குள்ள இவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணி ஆகணும். அதனால இவங்கள மட்டும் எடுத்து தான் நாங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்போம். இல்ல நான் முன்னாடியே கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கிட்டேன். இப்ப நான் வந்து அஸ்திரம்ல திருப்பி ஜாயின் பண்ணணுமான தேவை கிடையாது. நீங்க கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. அதிலேயே உங்க டெலகிராம்க்கான லிங்க் நான் குடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ அஸ்திரம்ல இருக்கதானே அதிலும் இருக்க போது. நாங்க ஸ்கெட்யூல்ல என்னென்னலாம் சொல்றோமோ, அது எப்படியும் உங்களுக்கும் அந்த வீடியோஸ் இருக்கும், அந்த பிரிண்டபிள் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அஸ்திரம்ல இருக்கிறது உங்களுக்கும் அப்படியே தான் இருக்கும். நீங்க அப்படியே அத ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே, நாங்க ஒரு டெலகிராம் சேனல் குடுத்திருப்போம். அந்த டெலகிராம் சேனல்ல நீங்க ஆட் ஆகிக்கணும். அவ்வளோதான். ஓகே. இதுக்கப்புறம் ஜாயின் பண்ண போறவங்க என்ன பண்ணணும்? ஸோ முதல்ல இந்த 120 டேஸ் உங்களுக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்லிர்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நீங்க டெய்லி என்ன டாபிக் படிக்கணுன்றது நாளே உங்களுக்கு ஒரு ஸ்கெட்யூல் அனுப்பிடுவோம். நீங்க ஒரு குரூப்ல ஆட் ஆயிடுவீங்க. அந்த குரூப்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துரும். அடுத்த நாள் உங்களுக்கு இந்த டாபிக் தான் இருக்கு. ஒரு டாபிக் இவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துரும். அதுக்கப்புறம் அந்த மெசேஜ்ல நீங்க எந்தெந்த வீடியோஸ் பார்க்கணுன்றது நாங்க சொல்லிடுவோம். அந்த வீடியோஸோட டியூரேஷன் சொல்லிடுவோம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோவ நோட்ஸ் எடுக்க தேவை கிடையாது. ஏன்னா, அத நீங்க பிரிண்ட் எடுக்கிற மாரியான பிரிண்டபிள் மெட்டீரியல் குடுத்திருப்போம். ஒரு டாபிக்கும் நீங்க முடிக்கும்போது, அந்த டாபிக்குக்கான டெஸ்ட் எடுக்கிற மாரியான டெஸ்ட்டும் அது கூடவே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இத நம்ம கரெக்ட்டா பண்ணாலே நமக்கு மோஸ்ட்லி முடிஞ்சிரும். நம்ம டாபிக் முடிக்க டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஒய்க்யூக்கான டெஸ்ட் சீரிஸ நாங்க கையில குடுத்துருவோம். பட் இப்போ நம்ம பிஒய்க்யூ எடுக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்க மாட்டோம். நம்ம டாபிக் முடிஞ்ச உடனே டாபிக் வைஸ் டெஸ்ட் தான் எடுக்கணும். இந்த 120 டே முடிஞ்ச உடனே உங்களுக்கு பிஒய்க்யூக்கான டெஸ்ட் சீரிஸ் கையில குடுத்துருவோம். அதே மாரி மேத்ஸ் வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபுல் கோர்ஸ் நம்ம பார்க்கலையான்னு கேட்டா, இப்போ நம்ம பார்க்கறதுக்கு டைம் கிடையாது. உங்களுக்கு மேத்ஸோட ஃபுல் கோர்ஸ நாங்க ஆக்சஸ் குடுத்துருவோம். ஆனா, பிளானர்ன்றது கிராஷ் கோர்ஸ் பேஸ் பண்ணி தான் போகுது. ஏன்னா, கிராஷ் கோர்ஸ் அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 80 டூ 90 ஹவர்ஸ்ல முடிஞ்சிரும். ஃபுல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, அது எப்படியுமே 300 ஹவர்ஸ், 350 ஹவர்ஸ் கிட்ட இருக்குது. அதுதான் அதுதான் உள்ளதிலே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மேத்ஸ். அத நீங்க படிச்சுட்டீங்கன்னா, எந்த எக்ஸாம்க்கா இருந்தாலும் நீங்க ரெடி ஆயிடுவீங்க. அண்ட் இந்த கோர்ஸ்ன்றது நம்ம வந்து இந்த எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் எக்ஸாம் கிடையாது. இது சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ரயில்வேஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸும் கவர் பண்ற மாரி தான் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால இதோட மேத்ஸோட ஹவர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க ஃபியூச்சர்ல நீங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுத போறீங்கன்னா, அந்த மேத்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேலிடிட்டி உங்களுக்கு 3 இயர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ எங்கள கான்டாக்ட் பண்ணனும்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கோம். நீங்க நம்ம ஆப்ப டவுன்லோட் பண்ணி அஸ்திரம் கோர்ஸ் நீங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து அடுத்த வருஷம் தான் டார்கெட் பண்றேன். இது என் டார்கெட் இல்லன்னா நீங்க கம்ப்ளீட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நாங்க ஜாயின் பண்ணனும் என்ன பண்ணோம்? முதல்ல நம்ம ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி போனீங்கன்னா, ஆப்க்குள்ள இந்த ஸ்டோர்க்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு அஸ்திரம் பேட்ச் இங்க இருக்கும். கிளிக் பண்ணி பை நவ் குடுத்தாலே நீங்க ஜாயின் ஆயிடலாம். ஜாயின் ஆன அப்புறம் நான் எப்படி சார் குரூப்ல ஆட் ஆகனா, இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரே நிமிஷம். இங்க ஒரு டெலகிராம் ஃபார் எம்டிஎஸ் நான் குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த டெலகிராம் ஃபார் எம்டிஎஸ்ல உள்ள போனீங்கன்னா ஒரு லிங்க் வச்சிருப்போம். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்கள டெலகிராம் சேனலுக்கு எடுத்துட்டு போயிரும். நீங்க அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நைட்ல இருந்து உங்களுக்கு நாளைக்கான ஸ்கெட்யூல் வந்துரும். அண்ட் நாளைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷோட லைவ் செஷன் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணுவீங்க. ரெக்கார்டட் தான சொன்னீங்கன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் செஷன் நான் ஒரு ஓரியன்டேஷன் குடுக்கணும். அந்த சப்ஜெக்ட் பத்தி ஒரு இன்ட்ரோ குடுக்கணுன்றதுக்காக, இங்கிலீஷ் வந்து நாளைக்கு ஒரு லைவ் செஷன் போகும். லைவ் மிஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. அது ரெக்கார்டடா உங்களுக்கு இருக்கும். அதே மாரி அடுத்த நாள் ஜிஎஸ், அடுத்த நாள் மேத்ஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு போகும். ஓகேவா? அண்ட் மண்டேலருந்து நீங்க வந்து என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும். உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே அடுத்த ஒரு 3 நாள்ல உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டான பேசிக்ஸ் முடிஞ்சிரும். மண்டேலருந்து நீங்க மத்த டாபிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்போட டெலகிராம் சேனல்ஸோட லிங்க்ஸ் நான் குடுத்திருப்பேன். நீங்க அத ஜாயின் பண்ணி கேளுங்க. இல்ல கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். எங்கள கான்டாக்ட் பண்ணலனாலும் எங்களோட கான்டாக்ட் நம்பர் நாங்க குடுத்திருக்கோம். நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க் யூ.